ஸோ இப்படி வந்து ஏராளமான பேர் இருந்தாங்க. அதில் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அதிகமாக ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். யார் பார்த்தாலும் சரி உடனே நின்று பொறுமையாக ஃபோட்டோ கொடுப்பார். அவர் எங்கேயுமே வந்து யாரையும் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டார். வெயிட் பண்ணி ஃபோட்டோ வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஹியூமன் அப்படின்னு தான் சொல்லணும். அதே வகையில் அதுக்கப்புறம் நான் பார்த்ததில் வந்து தல அஜித் அவர்கள். தல அஜித் வந்து எந்த இடத்துல யாரை பார்த்தாலும் சரி, எங்கள் ஏர்போர்ட்டில் பார்த்தாலும் சரி உடனே நின்று ஒரு ஃபோட்டோ. எதுக்குமே அவர் அப்ஜெக்ட் பண்ண மாட்டார். போயிட்டே இருப்பார். போயிட்டு இருக்கும்போது குறுக்கால வந்து நின்னா தான் வந்து இல்லைப்பா வேணாம் அப்படின்வார் எப்பயாவது. மற்ற நேரங்களில் வந்து ஓகே டக்குன்னு எடுத்துக்க அப்படின்றார். ஸோ இது வந்து அஜித் சாரோட குணம். அது மாதிரி நான் நிறைய ஆர்டிஸ்ட்டை நான் பார்க்கல. நான் பார்த்ததில் சொல்கிறேன் அதிகமாக ஃபோட்டோ கொடுக்குறது. ஏன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது. இல்லை தல அஜித் வந்து கிட்டத்தட்ட அந்த ஃபங்க்ஷனில் இருந்த ஒரு 150 பேருக்கு ஃபோட்டோ கொடுத்தாரு. இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் வந்து வாங்க ஒன்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஃபோட்டோ கொடுத்தாரு. ஸோ அது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸையும் தன்னை பார்க்க வந்தவங்களையும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக தல அஜித்.